ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதா. இந்த வீடியோவில் ஆடி பெருக்க நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இது புதன்கிழமை 5:30லேருந்து என்னோடய விலாகை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் லீவு. ஆனால் அவங்க ஆஃபீஸ் போங்காட்டியும் சாமி கும்பிட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்ததுனால 5:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். நேற்று நைட்டே, அதாவது டியூஸ்டே நைட்டே வீடு கூட்டி தொடச்சிட்டு பூஜை செல்ஃபையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் பூஜை பாத்திரம் மட்டும் கழுவலை, அந்த ஒர்க்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சஃபீனா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூஜை பொருள்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு டிஃபன் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா சாமி கும்பிட்டுடலாம். இப்போ இன்றைக்கி 9:15க்கு மேலே தான் நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போவே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இப்படி தான் இருக்குது என்னோடய கிச்சன். மாவெல்லாம் நேற்றே அரைச்சி வச்சுட்டேன். நைட்டே பாலையும் காய்ச்சி வச்சுட்டேன். இப்போ டீ குடிச்சிட்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அடுப்பில் டீ கொதிக்கும் காட்டியும் நைட்டு கழுவி வச்ச பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். ஒரு பாப்பா மட்டும் எக்ஸாம் நாளைக்கு இருக்கிறதுனால சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் சேர்த்து டீ போட்டுட்டேன். இந்த டீயை குடிச்சிட்டேன் அப்படின்னா ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும் எனக்கு. என்னோடய ஒர்க்கை நான் கிடுகிடுன்னு செய்ய ஆரம்பிச்சிடுவேன். நைட்டே கூட்டி தொடச்சி விட்டுட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக ஒரு தடவை லைட்டாக கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் விளக்கிட்டு ட்ரையான கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு, இந்த மாதிரி நம்ம துடைக்கும் போது சீக்கிரமும் காஞ்சிடும். அதோடு இல்லாமல் அந்த தண்ணி பட்டு கரும்புள்ளிகள் ஏற்படாமையே நம்ம பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே பாசிப்பருப்பு கடப்பாவுக்காக ஊற வச்சுருந்தேன். இது ஊறுறதுக்குள்ளே இதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலாம். நான் அடிக்கடி பூஜை பொருள்லாம் விளக்கிக்கிட்டே இருக்கிறதுனால 5லேருந்து 10 நிமிஷம்தான் ஆகும் நான் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற நேரம். இங்கே மஞ்சள் குங்குமமெல்லாம் அந்த விளக்குக்கு வச்ச பிறகு நிலைக்கும் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டேன். வாசலுக்கு மாயிலையும் கட்டுவேன். நேற்று செவ்வாய்க்கிழமைங்கிறதுனாலையும் அதோடு இல்லாமல் நைட் டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால பறிக்க முடியல. கீழேயே இருக்குது, அதை கொண்டாந்து பறித்து கட்டணும். இதை நின்று பார்த்துட்ருக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க மரத்துலேருந்து பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சுங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாசி பருப்பும் ஊறி இருந்தது. அதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு நறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே கடப்பா ரெசிபியோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சீக்கிரம் செய்யணும் அப்படின்றதுனால நான் கட்டர்லாம் யூஸ் பண்ணல. டைரெக்டாக குக்கர்லேயே நறுக்கி போட்டுட்டேன். இதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் போட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்க்க வேணாம், வெந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். இது செய்கிறதுக்குள்ளே மாயிலையும் பறிச்சிட்டு கட்டி விட்டுட்டாங்க. பாலும் வந்துருச்சு. அதையும் வாங்கி ஒரு சைடு பாலை போட்டுட்டு நாங்கள் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி கடப்பாவுக்கும் ரெடி பண்ணிட்டேன். சுட சுட இட்லியில் இந்த கடப்பா ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். நான் கிச்சன் சிங்க்குக்கு பக்கத்துலேயே வச்சு சாமி கும்பிட்டுருவேன். அதனால் பைப்பெல்லாம் கழுவி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். அதுவும் வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இலை, தேங்காய், வாழைப்பழம், மற்ற பழங்கள் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். நான் வாழை அரிசி யூஸ் பண்ண மாட்டேன், பச்சரிசி தான் போட்டு காப்பரிசி ரெடி பண்ணுவேன். அதனால் பச்சரிசி, பாசிப்பருப்பு எல்லாம் ஊறிட்டுருக்கு. இப்போ மணி 9:05 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சாமி கும்பிட்டுறலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூஜா ரூம்லையும் விளக்கேற்றி பால் மட்டும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டேன்.
காவேரி தாயை நினச்சி வீட்டிலையே சுவாமியும் கும்பிட்டுட்டோம். அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் காவேரி ஆற்றுக்கு பக்கத்தில் என்னோடய பாட்டி தாத்தா வீடு இருக்கும். சூப்பராக அந்த படித்துறையில் போய் சாமி கும்பிடுவோம். நிறைய கயிறெல்லாம் கட்டிவிடுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே செல்ஃபோனு லேப்பு அப்படின்னு இருக்குது. அப்போல்லாம் இது எப்போ ஆடிப்பெருக்கு வரும், நம்ம எப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுவோம். அதெல்லாமுமே இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் தேங்காய் உடைச்சாங்க. அதுக்கப்புறம் சூட தீபார்த்தனையெல்லாம் காட்டி நான் பூஜை பண்ணிட்டேன். அங்கே சிங்க்கில் தண்ணி ரெப்பி வைப்பேன். இது ஃபில் ஆக மாட்டேன்ருச்சு. இந்த ஓட்டை வழியாக இறங்கிக்கிட்டே இருந்தது. அதனால் பைப்பை திறந்து விட்டுட்டு நான் பூஜையும் முடிச்சுட்டு சுவாமியும் கும்பிட்டாச்சு. பூஜை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு இருக்குது இல்லைங்களா, அதை கையில் கட்டி விட்டுட்டு இருந்தேன் பசங்களுக்கு. அப்போல்லாம் நாங்கள்லாம் கழுத்தில் தான் கட்டிக்குவோம். இப்போ உள்ள பிள்ளைங்க அதெல்லாம் கேட்க மாட்டேங்குதுங்க, கையில் தான் கட்டிக்கிச்சுங்க. இப்போது டைம் 9:30 ஆகுது. ஹஸ்பண்டும் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் டிஃபன் வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்தேன். எங்கள் வீட்டுக்கு கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டில் நல்ல தண்ணிக்குன்னு இவ்வளோ பெரிய தொட்டி இருக்குது. இது ஃபில்லாகி தான் மேலே கிச்சனுக்கு மட்டும் நல்ல தண்ணி வரும். மற்றதெல்லாம் போர் வாட்டர் தான். இந்த தொட்டிக்கு மேலே வச்சு தான் ஹவுஸ் ஓனர் வீட்டில் சாமி கும்பிட்டாங்க. இவங்க வீட்டு பூஜையிலையும் போய் கலந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி 18 அன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்லேயும் நீங்களும் சூப்பராக சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.